ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லெமன் செடி இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுங்கன்னு. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான் இந்த vlog. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, என்னால் வீடியோ வந்து கொடுக்கவே முடியல. அப்போ வந்து சேனல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு ரிப்ளை கூட வேற ஒரு ஐடியிலேருந்து தான் பண்ணியிருந்தேன். சேனல் வந்து கிடைச்சதுக்கப்புறமும் என்னால் வீடியோ வந்து கொடுக்க முடியல. ஃபஸ்ட்டு நான் அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். இப்போ லெமன் செடியில் நிறைய பழம் பழுத்திருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆர்வத்தில் வந்திருப்பீங்க. ஆனால் என் செடி இப்படி ஆகும்னு நானே நினச்சி கூட பார்க்கல. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி தொட்டியில் தான் வச்சுருந்தேன். விதை போட்டு வளர்ந்தது. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை எடுத்து தரையில் வந்து வச்சு விட்டுட்டேன். லெமன் செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டியில் வச்சோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு சரியாக வளராது. நம்ம தரையில் வச்சு விட்டாதான் அது நல்லா ஃப்ரீயாக வந்து வளரும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லெமன் செடி தான். இது நான் தொட்டியில் தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா வேறு ஒரு இடத்துல வந்து மாற்றி வச்சுருவேன். இது வந்து ரொம்ப வளர்ந்துட்டு போயிடுச்சு. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். லெமன் செடி நீங்கள் இப்போ வளர்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தொட்டியில் வந்து விதைகளை போட்டு வளர்த்துருங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றி வச்சுருங்க. தரையில் வந்து உங்களால் வளர்க்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்ட் வாலி அப்படி இல்லைன்னா பேரலில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். லெமன் செடி வந்து விதை போட்டு எப்படி வளர்க்குறது, அது எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். லெமன் செடியை பொறுத்த அளவுக்கு நம்ம விதை போட்டு வளர்க்குறோம் அப்படின்னா அதில் காய் காய்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷமாவது எடுத்துக்கும். அதுக்கப்புறமும் நம்ம அதுக்கு சரியான உரங்கள் கொடுத்தா மட்டும்தான் அதுலேருந்து விளைச்சல் வந்து எடுக்க முடியும். உங்களால் 4 வருஷம் காய் காய்க்கிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் நர்சரியிலே கூட லெமன் செடி வாங்கிக்கலாம். நல்ல பூ இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. மரமாக வளர செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு தொட்டியில் வளர்த்தோம் அப்படின்னா அதோட வளர்ச்சியை வந்து தடுக்கிற மாதிரி. அதனால் மரமாக வளர செடியை வந்து தொட்டியில் வச்சு வளர்க்காதீங்க. நான் வேற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த செடியை வைக்கிறதுக்காகவே கொஞ்ச நாளில் வந்து இதை மாற்றி வச்சுருவேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி விதை போட்டு வளர்ந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே போயிடுச்சு. அவ்வளோ பெரிய மரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வெறும் குச்சியை மட்டும் காட்டுறேன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம்னா இலைகள் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தொல்லை அதிகமாகிடுச்சு. என்ன தான் அதை க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால கிளைகள் ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் இது வீட்டில் வச்சு வளர்க்குறதுனால ஓரளவுக்கு ஹைட்லேயே வச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அது நம்ம வீட்டு காம்பவுண்டே தாண்டி போயிடுச்சு அதில் இருக்க கிளைகள்லாம். இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தொல்லைகள் மட்டும் இல்லாமல் புழுக்கள் தொல்லையும் இருந்துச்சு. அந்த புழுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகளெல்லாம் வந்து சாப்பிட்டு குண்டாக வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா வெட்டும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து பூ பூக்கிற ஸ்டேஜ் இருந்துச்சு. இந்த புழுக்களும் மாவு பூச்சியும் வந்து பார்த்திங்கன்னா பூக்களை வந்து வளரவே விடாமல் பாடுபடுத்திட்டு இருந்துச்சு. ரோஜா செடியில் இருக்கிறத விட லெமன் செடியில் அதிகமாக முள் இருக்குது. அதனால இது சரியாக க்ளீன் கூட பண்ண முடியல. உங்கள் செடியில் வந்து பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தொல்லை புழுக்கள் தொல்லைலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த கிளைகளை கட் பண்ணி விட்டுருங்க. நான் சரியாக கண்டுக்காமல் விட்டதுனால தான் என்னோடய செடி வந்து இப்படி ஆயிடுச்சு. லெமன் செடியில் இருக்கிற இலைகளுக்கு பதிலாக கருவேப்பிலை இலைகள் இருந்துச்சுன்னா பெரிய காய்கறி கடையே போட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு அதில் இலைகள் இருந்துச்சு. அதை தான் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. செடிகளை வந்து வெட்டிட்டோமே அப்படின்னு ஸ்டார்டிங்கில் வந்து வருத்தப்பட்டாலும் அது சீக்கிரமாகவே தளைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம செடிகளில் வந்து இலைகள் நிறையா வளரணும் அப்படின்னா நைட்ரஜன் சத்து தான் அதிகமாக தேவைப்படும். நைட்ரஜன் சத்துக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா அரிசி கழுவின தண்ணியும் பருப்பு கழுவின தண்ணியும் தான் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகளெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தேன் அப்படின்னா இந்த மரமே டோட்டலாக அழிஞ்சு போயிருக்கோம். இந்த செடின்னு இல்லை, செம்பருத்தி செடியாக இருந்தாலும் சரி, நம்ம மாவு பூச்சி தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுறணும். இல்லைனா அது அடுத்து இருக்க செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பரவிடும். நம்ம கட் பண்ணி விட்டுட்டு வேப்பெண்ணெய் கரைசல் வந்து தெளித்து விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மாவு பூச்சி தொல்லைகள் வந்து இல்லாமல் இருக்கும். நம்ம குறைஞ்சது 15 நாளைக்கு ஒருக்கையாவது வந்து பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் கரைசல் வந்து தெளித்து விடணும். இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரையில் வச்சுருக்கிறதுனால தேவையான சத்துக்களை அதுவே எடுத்துக்கும். இருந்தாலும் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சத்துக்களை கொடுக்கணும். நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கழிவுகள் அப்புறம் பழத்தோல் எல்லாம் கொடுப்பேன். டைரெக்டாகவே வந்து செடியில் வந்து போட்டு விட்டுருவேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஓடு வாழைப்பழத்தோல் டீ தூள் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த செடியில் பூ பூக்கிறதுக்கும் காய் காய்க்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு தொழு உரம் நல்ல காய வச்சு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளரும். நான் வந்து பார்த்திங்கன்னா செடிகளை வந்து நல்லா பராமரிச்சுட்டு இருக்கும்போது நல்லா செழிப்பாக வளரும். எப்போயாவது டைம் இல்லாமல் பராமரிக்காமல் விட்டுட்டா செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு மண்புழு உரம் வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த செடிக்கு வந்து தேவையே இல்லை. இது வந்து நிலத்தில் வச்சுருக்கிறதுனால மண்புழுக்கள் வந்து இதில் நிறையவே இருக்குது. லெமன் வந்து எவ்வளோ தான் சீப்பாக கிடைச்சாலும் நம்ம வீட்டில் வளர்கிற செடியிலேருந்து லெமனை பறித்து சமைக்கிறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இந்த வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கல. கூடிய சீக்கிரமே வந்து விளைச்சல் எடுப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா நர்சரியில் தான் லெமன் செடி வாங்கி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதில் விதை போட்டே மரம் மாதிரி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா இன்னும் நம்ம சரியான முறையில் பராமரித்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக வளரும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மாதுளம் பழம் விதை போட்டு வளர்ந்து வந்துட்டுருக்கு. பெரிய தோட்டம் கிடச்சிச்சு அப்படின்னா நிறைய மரங்களை நட்டு வச்சு வளர்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறதுனால ஓரளவுக்கு ஹைட்டில் தான் பராமரித்து வளர்க்குற மாதிரி இருக்குது. செடிகளில் வந்து மாவு பூச்சி தொல்லை, புழுக்கள் தொல்லைலாம் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க செடியும் பாதிக்கும்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த லெமன் செடியில் இருந்த மாவு பூச்சி புழுக்கள்னால பக்கத்தில் இருந்த அரளி செடியும் பாதிச்சிருச்சு. செடிகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு வளர்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பராமரிக்கவும் செய்யணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அதிகமாக வெயில் அடிச்சிட்டு இருக்கிறதுனால நின்று வீடியோ கூட எடுக்க முடியல. கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா பிளர் ஆகிட்டுருக்கு. அதனால நான் இப்போ இதோடையே வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.